ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்கன்னா அதனுடைய ஸ்பிளிட்டிங் ஃபீல்டுனுடைய கால்வா குரூப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கால்வா குரூப்னா என்ன அப்படின்றத பேசிக் ரீகால் பண்ணிக்குவோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்போஸ் வி ஹேவ் அ ஃபீல்டு எஃப் அண்ட் வி ஹேவ் அ பிகர் ஃபீல்டு கே. ஓகே, ஸோ எஃப் இஸ் எ ஃபீல்டு, கே இஸ் ஃபீல்டு அண்ட் எஃப் இஸ் எ சப்ஃபீல்ட் ஆஃப் கே. ஸோ அப்படி இருந்தோம்னா நான் வி சே தட் கே இஸ் எ எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப். ஓகே, அதாவது எஃப் வந்து சப்ஃபீல்ட் ஆஃப் கே இருந்தால் கே இஸ் கால்டு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எஃப். அதோட பெருசாக இருந்தால் எக்ஸ்டென்ஷன் ஃபீல்டு சொல்கிறோம். ஓகே, இப்போ இதனுடைய இது வி கேன் வியூ கே இஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸாக பார்க்கலாம் ஓவர் த ஃபீல்டு எஃப் ஆர். ஸோ கே இஸ் ஏ வெக்டார் ஸ்பேஸ் ஓவர் த சப்ஃபீல்டு எஃப். ஸோ இஃப் சப்போஸ் இஸ் ஃபைனல் டைமென்ஷன் வெக்டார் ஸ்பேஸ் இருந்தால் அதனோட டைமென்ஷன் வந்து கே ஓவர் எஃப்னு டினோட் பண்ணுறோம். ஸோ திஸ் நத்திங் பட் டைமென்ஷன் ஆஃப் கே over the field f. So இதான் வந்து k over f னு சொல்லுவோம். Okay. Now separable polynomial என்ன அப்படின்னா, so suppose we have a polynomial f of x. So இது வந்து நம்ம வந்து product of irreducible polynomials எழுதலாம். Suppose p1 of x, p2 of x, etc. some pr of x, where each pi of x is irreducible polynomial. Okay. irreducible polynomial இருக்குன்னா and each irreducible polynomial have no repeated roots. So repeated roots இல்லைன்னா then we say that f of x is separable. So f of x is separable polynomial if pi of x have no repeated roots. Has no repeated roots. So repeated roots இல்லைன்னா அது வந்து நம்ம separable polynomial அப்படின்னு சொல்றோம். ஸோ ரிசல்ட் என்னன்னாக்கா, சப்போஸ் ஒரு ஃபீல்டு ஒரு பாலினாமியல் ஓவர் த ஃபீல்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் ஜீரோவாக இருந்ததுன்னா தென் எனி நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் இஸ் செப்பரபிள். ஸோ எனி non-constant polynomial, any non-constant polynomial, okay, over the field of characteristic zero. Field of ஒரு ஃபீல்டோட கேரக்டரிஸ்டிக் வந்து ஜீரோ வருதுன்னா அதில் எந்த ஒரு பாலினாமியல் எடுத்தாலும் நான் கான்ஸ்டன்ட் பாலினாமியல் எடுத்தாலும் அது வந்து செப்பரபிள் பாலினாமியல் இருக்கும். செப்பரபிள் பாலினாமியல்னா அதோட irreducible ஃபேக்டருக்கு நோ ரிப்பீட்டட் ரூட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து செப்பரபிள் பாலினாமியல். நவ் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு பாலினாமியல் கொடுத்தாங்கன்னா we know that அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லா ரூட்டும் கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கும். சப்போஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ், கோஎஃபிஷியன்ட்லாம் வந்து கேபிட்டல் எஃப்ல இருக்கு. இப்போ இதனுடைய ரூட்டு எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய ரூட் வந்து எஃப்ல இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த எஃப்னுடைய ரூட் கண்டெயின் பண்ணி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மாலஸ்ட் ஃபீல்டு கண்டெயின் இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு சொல்றோம். வி கால் இஸ் இ. ஸோ இ வந்து ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு, ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஸ்மால் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, அப்படின்னா the E contains all the roots of f of x and E is the smallest field containing capital F and all the roots of f of x நம்ம splitting field சொல்றோம். ஸோ அப்போ எந்த ஒரு பாலினாமியல் கொடுத்தாலும் we have a splitting field. ஸோ now இப்போ ஒரு splitting field ஒரு பாலினாமியல் கொடுத்துறாங்க. ஸோ f of x is given. அந்த f of x க்கு ஒரு splitting field வச்சு, ஓகே, அதனுடைய கால்வா குரூப் என்னன்னு பார்ப்போம். ஸோ முதல் கால்வா குரூப் ஆஃப் த எக்ஸ்டென்ஷன் என்ன? சப்போஸ் E over f is an extension. Now we define the Galois group of the extension E over F. A set of all automorphism from E to E which fixes F pointwise. That is set of all functions from E to E automorphism. Set of all automorphism from E to E with F of A equal to A for all A in the base field F. ஸோ ஸ்மால் எஃப் அந்த பேஸ் ஃபீல்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் பாயிண்ட் வைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஆட்டோமார்பிசம் கலெக்ட் பண்ணுறது தான் வந்து Galois group of U over F. Now this Galois group of U over F form a group with respect to composition. So Galois group of any extension E over F with respect to composition form a group. And we know that under composition is always non-abelian group, but sometimes may be abelian. Now, therefore, this Galois group of E over F is always a subgroup of automorphism of, okay.
So Galois group of the extension E over F is a subgroup of set of all automorphism of field E. Okay, this is a Galois group. Now, இந்த கால்வா குரூப்பை பத்தி என்ன சொல்லணும்னா இதனுடைய கார்டினாலிட்டி. ஸோ த கார்டினாலிட்டி ஆஃப் த கால்வா குரூப் ஆஃப் இ ஓவர் எஃப் வேர் இ ஓவர் இஸ் எ ஃபைனைட் எக்ஸ்டென்ஷன் தென் இதனுடைய கார்டினாலிட்டி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த இண்டெக்ஸ் ஆர் த டைமென்ஷன் ஆஃப் இ ஓவர் எஃப். ஓகே, இது தெரியும். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் சப் குரூப் ஆஃப் எஸ்என். ஓகே, அதை நம்ம பாலினாமியல் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க. நான் இது வந்து பேசிக்காக கால்வா குரூப்பை பற்றி பார்த்தோம். ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தோம்னா கால்வா குரூப்னா என்ன, அதனுடைய கார்டினாலிட்டி வந்து எதை விட கம்மியாக இருக்கும், எதுக்கு சப் குரூப்பாக இருக்குன்றது பார்த்தோம். இப்போ ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு அந்த பாலினாமிக்கு கால்வா குரூப்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ சப்போஸ் எ பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து ஏதோ ஒரு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ்ல இருக்குன்னு எடுத்துக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கிவன். ஸோ அப்போ இதுக்கு ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு இருக்கு. இது டிகிரியும் ஒரு என்னன்னு வச்சுக்கும். ஸோ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் n and let E be the splitting field of F. E வந்து நம்ம என்ன வச்சுக்கிறோம், ஸ்பிளிட்டிங் ஃபீல்டுன்னு வச்சுக்கிறோம். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, சப்போஸ் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து டிஸ்டிங்க்ட் ரூட்ஸாக இருந்தா, n டிஸ்டிங்க்ட் ரூட்ஸாக இருந்தா தென் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் n distinct roots. Then the Galois group of E over F is a subgroup of the symmetric group on n symbol, where n is the degree of the point. Okay, so and the order of Galois group of E over F divides n factorial because subgroup divides the coordinate of the group. இப்போ நாம ஒரு பாலினாமியலுக்கு கால்வா குரூப் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எடுத்துக்கோம். சப்போஸ் we take f of x equal to x cube minus 2 in Q. So runs over set of all rational numbers. Okay, so clearly the characteristic of Q is 0. ஏன்னா இது வந்து infinite field, so characteristic of rational number is 0. Therefore this polynomial is separable polynomial because ஒரு non-constant polynomial over the characteristic of 0 is separable. Therefore f of x is separable polynomial. Now, இப்போ இதனுடைய எக்ஸ்டென்ஷன் இதனுடைய ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு என்னன்னு பார்க்கணும். எஃப் ஆஃப் எக்ஸோட ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு. ஸோ இப்போ இதுக்கு ரூட் என்னன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வி டேக் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2^1/3. இஃப் சப்ஸ்டிட்யூட் x equal to 2^1/3, we get 0. So therefore alpha is a one root and other roots are cube root of unity. Okay, so therefore the roots are alpha, alpha omega square, where omega power 3 equal to identity, that is omega cube root of unity. So these are the roots of this f of x. So this is the roots of f of x. Okay, now அப்போ இங்கே டவர் ஃபீல்டு என்னன்னு பார்ப்போம். ஸோ பேஸ் ஃபீல்டு வந்து Q. ஸோ we have field பேஸ் ஃபீல்டு வந்து ரேஷனல் நம்பர். அப்போ இந்த ரேஷனல் நம்பரோட பெருசை ஃபீல்டு வந்து Q ஆஃப் ஒமேகா. இந்த ஒமேகா இஸ் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அண்ட் அதை விட பெருசாக Q ஆஃப் இந்த ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. ஓகே, ஸோ இது வந்து டவர் ஆஃப் ஃபீல்டுன்னு வச்சுருக்கோம். இப்போ இதோடைய எக்ஸ்டென்ஷன் என்னன்னு தெரியும். ஸோ இதோடைய டிகிரி Q ஆஃப் ஒமேகா ஓவர் Q, இதோட டிகிரி என்ன இல்லைன்னா டைமென்ஷன் என்னன்னா, அப்போ இந்த ஒமேகா எந்த இரிடியூசிபிள் பாலினாமியல சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதனுடைய டிகிரி தான் இது. ஸோ வி நோ தட் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா, ஸோ கிளியர்லி 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ அதனால திஸ் இஸ் இரிடியூசிபிள் பாலினாமியல் டிகிரி 2. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம இந்த இங்கே இரிடியூசிபிள் பாலினாமியல்னாக்க 1 + x + x² இஸ் த இரிடியூசிபிள் பாலினாமியல் வேர் ஒமேகா இஸ் a root. So therefore இதோட டிகிரி Q ஆஃப் ஒமேகா ஓவர் Q, இதோட டைமென்ஷன் வந்து 2. இப்போ இதோட டைமென்ஷன் என்னன்னாக்கா, அப்போ இதுல இல்லாத எலிமெண்ட் என்ன இருக்குனாக்கா ஆல்ஃபா தான் இல்லாத எலிமெண்ட். அப்போ ஆல்ஃபா சாட்டிஸ்ஃபை பண்ற இரிடியூசிபிள் பாலினாமியல் டிகிரி தான் இதனுடைய டைமென்ஷன். ஸோ கிளியர்லி
alpha is 2 power 1 by 3. Therefore, alpha satisfy the polynomial x cube minus 2. And clearly, this is irreducible polynomial over q. இது வந்து நம்ம ஐன்ஸ்டீன் கிரைட்டீரியா யூஸ் பண்ணி இந்த பாலினாமியல் வந்து irreducible polynomial q சொல்லிக்கலாம். ஸோ அப்போ q ஆஃப் ஆல்ஃபா கமா ஒமேகா ஓவர் ஆல்ஃபா ஒமேகா இந்த வெக்டார் ஸ்பேஸோட டைமென்ஷன் வந்து 3. ஏன்னா நம்ம அந்த பாலினாமியல் டிகிரி வந்து இங்க 3. ஸோ அப்போ டோட்டலா q ஆஃப் ஆல்ஃபா கமா ஒமேகா ஓவர் q இதோட டைமென்ஷன் என்னன்னாக்கா ப்ராடக்ட் ஆஃப் திஸ் டூ, தட் இஸ் வி கெட் 6. இது வந்து பேசிக்கா. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்கனாக்கா, இன்னொன்று செப்பரபிள் பாலினாமில் இருந்ததுனாக்கா இந்த கால்வா குரூப்பினுடைய கார்டினாலிட்டியும் கால்வா குரூப் ஆஃப் இ ஓவர் எஃப் வேர் இ இஸ் த ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், இதோடைய டிகிரியும் இதோடைய கார்டினாலிட்டியும் டிகிரி ஆஃப் இ ஓவர் எஃப் இதுவும் சேமாக இருக்கும். எப்போனாக்கா அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து செப்பரபிள் பாலினாமில் இருந்தால் இதோட கார்டினாலிட்டி இதோட டைமென்ஷன் வந்து ஈக்குவல் ஃபார் செப்பரபிள் பாலினாமில். ஓகே, இங்கே நம்ம எடுத்துக்கிட்டே வந்து இங்கே இப்போதைக்கு செப்பரபிள் பாலினாமியல் எடுத்துருக்கோம். ஸோ எல்லா செப்பரபிள் பாலினாமியலுக்கும் ஈக்குவலாக இருக்கும். மற்ற பாலினாமியலுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கார்டினல் டைமென்ஷன் ஆஃப் இ ஓவர் எஃப்னு இருக்கும். இப்போ கொஸ்டின் என்னன்னாக்கா, இந்த வாட் இஸ் த கால்வா குரூப் ஆஃப் இ ஓவர் எஃப் வேர் இ இஸ் த ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் திஸ் பர்டிகுலர் பாலினாமியல் எஃப் ஆஃப் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நத்திங் பட் எக்ஸ் பவர் 3 மைனஸ் 2. இந்த பாலினாமியலினுடைய ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு நம்ம ஈன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ அதுக்கு கால்வா குரூப் என்னன்னா டைமென்ஷன் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ லெட் இ, அந்த இயை தான் ஆக்சுவலாக இ வந்து ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ அந்த இ இஸ் நத்திங் பட் கியூ ஆஃப் அந்த ரெண்டு ரூட்டையும் அட்ஜாயின் பண்ணுறது, கியூ ஆஃப் ஒமேகா சாரி ஆல்ஃபா கமா ஒமேகா. ஸோ இஸ் த ஸ்பிளிட்டிங் ஃபீல்ட் ஆஃப் the f of x, splitting field of x cube minus 2. So this belongs to q of x. Okay, now இப்போ கால்வா குரூப் ஆஃப் E over Q இதோட கார்டினாலிட்டி என்னன்னா டைமென்ஷன் ஆஃப் E over Q. ஏன்னா இங்க f of x வந்து செப்பரபிள் பாலினாமியல், அதோட கார்டினாலிட்டி சேம் அஸ் டைமென்ஷன். ஸோ திஸ் நத்திங் பட் E is nothing but Q of alpha comma omega comma Q. Just now we found that this is nothing but 6. So therefore, and we know that the Galois group of E over F general is a subgroup of the degree of the polynomial, that is S3. And S3 ஓட cardinality 6, இங்க group ஓட cardinality 6ன்றதால the Galois group of E over Q is isomorphic to the symmetry group on 3 symbols. Actually subgroup இருக்கும். இங்க இதோட cardinality 6, இதோட cardinality 6 போது நம்மளுக்கு ஈக்குவல் ஆயிடும். ஸோ therefore என்ன சொல்லலாம், ஈக்குவல் சொல்லலாம், ஐசோமார்பிக் டு கார்டினாலிட்டி ஈக்குவல், அதனால ஐசோமார்பிக் S3. இப்போ நம்ம ஃபுல் எக்ஸ்டென்ஷன் பார்த்தோம், இதை தான் நம்ம ஈன்னு வச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்தோம்னா கியூ ஆஃப் ஆல்ஃபா ஒமேகா ஓவர் கியூ ஆஃப் ஒமேகா, அப்போ அதனுடைய கால்வா குரூப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ ஜஸ்ட் ஸோ இஃப் டேக் கியூ ஆஃப் ஒமேகா இதை பேஸ் ஃபீல்டாக வச்சுக்கிறோம், கியூ ஆஃப் ஆல்ஃபா கமா ஒமேகா இதை வந்து பிக்கர் ஃபீல்டாக வச்சுருக்கோம். இது இதனுடைய எக்ஸ்டென்ஷன். அப்போ இதில் இல்லாத எலமெண்ட் இங்கே என்னன்னாக்கா ஆல்ஃபா தான் இருக்குது. ஆல்ஃபா சாட்டிஸ்ஃபை பாலினாமியல் வந்து எக்ஸ் கியூப் மைனஸ் 2, therefore இதோட டிகிரி வந்து 3. அப்போ வாட் இஸ் த அகைன் இஸ் ஏ செப்பரபிள் பாலினாமியல் இங்கே, ஏன்னா கியூ ஆஃப் ஒமேகானுடைய கேரக்டரிஸ்டிக் வந்து 0. ஸோ நவ் வாட் இஸ் த கால்வா குரூப் ஆஃப் கியூ ஆஃப் ஒமேகா ஓவர் சரி பெரிய ஃபீல்டு ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும், கியூ ஆஃப் ஆல்ஃபா கமா ஒமேகா ஓவர் கியூ ஆஃப் ஒமேகா, இதனுடைய கார்டினாலிட்டி equal to dimension of this. இதோட dimension வந்து 3. 3 is the prime number, therefore it's a cyclic group. Any cyclic group of order 3 is isomorphic to Z3. Therefore, Galois group of Q of alpha comma omega over Q of omega, this group is isomorphic to Z3. ஏன்னா இதோட கார்டினாலிட்டி 3 is a prime number, therefore is isomorphic to the cyclic group Z3. ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் போடுவோம். ஸோ அடுத்த எக்ஸாம்பிள், இஃப் யூ டேக் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5 மைனஸ் 2. ஸோ இந்த பாலினாமியல் வந்து கியூ ஆஃப் எக்ஸில் இருக்குன்னு வச்சுக்குவோம். அகைன் கியூ ஆஃப் எக்ஸ் கியூனுடைய கேரக்டரிஸ்டிக் 0, அதனால இந்த பாலினாமியல் வந்து செப்பரபிள் பாலினாமியல் ஆகிடும்.
ஏன்னா பாலினாமியல் ஓவர் ஃபீல்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக் வந்து செப்பரபிள். செப்பரபிளாக இருந்தால் நம்மளுக்கு என்ன தெரியும், கார்டினாலிட்டி ஆஃப் கால்வா குரூப் ஆஃப் த ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு ஓவர் கியூக்கும் அதோட டைமென்ஷன் ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதனுடைய ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்னுடைய பாலினாமியலுக்கு ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு. ஸோ அப்போ நம்ம ஆல்ஃபாவை என்ன வச்சுக்கோனாக்கா 2^1/5 இது வந்து ஒரு ரூட்டா வச்சுக்கணும். அப்போ த ரூட்ஸ் ஆர் யூஸ்வலா வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா, சப்போஸ் இல்லை ஃபிஃப்த் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இல்லை x⁻5 - 1 இந்த பாலினாமியல் எடுத்தோம்னாக்கா இதுக்கு எனிவே 1 ஒரு ரூட்டா வந்துடும். அப்போ அந்த பாலினாமியல் இரிடியூசிபிள் பாலினாமியல் 1 + x + x² + x⁻3 + x⁻4 வந்து 0. இதான் அந்த இரிடியூசிபிள் பாலினாமியல். ஸோ அப்போ π(5) வந்து 4 இங்க வரும். இப்போ இந்த மாதிரி இங்க 1ன்னு கொடுக்காம 2ன்னு கொடுத்தாங்கன்னா என்ன பண்றது? ஸோ சப்போஸ் 1ன்னு கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட் கால்வா குரூப் ஆஃப் த ஸ்பிளிட்டிங் ஓவர் P வந்து π(the degree of the polynomial). ஸோ therefore 4 வந்துடும். ஆனால் இந்த கேஸ்ல என்ன வரும் பார்ப்போம். த ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா வச்சுக்கணும், ஆல்ஃபா இன்டூ ஒமேகா, ஆல்ஃபா இன்டூ ஒமேகா², ஆல்ஃபா இன்டூ ஒமேகா³, ஆல்ஃபா இன்டூ ஒமேகா⁻4. அப்போ இந்த ஒமேகா யாருன்னு சொல்லி ஆகணும். வேற ஒமேகா இஸ் ஃபிஃப்த் ரூட் ஆஃப் யூனிட்டி, தட் இஸ் ஒமேகா⁻5 = 1. ஸோ இதுதான் வந்து ரூட். ஓகேங்களா? ஸோ அப்போ இப்போ உங்க டவர் ஆஃப் ஃபீல்டு நம்ம எழுதணும். பேஸ் ஃபீல்டு வந்து ரேஷனல் நம்பர் Q, அதை விட பெருசு வந்து Q ஆஃப் ஒமேகா. இப்போ ஒமேகா Q ஆஃப் ஒமேகா இஸ் ஃபீல்டு. அப்போ ஒமேகாவை 2 டைம் மல்டிப்ளை பண்ணும்போது ஒமேகா² வந்துடும், ஒமேகா³ வந்துடும், ஒமேகா⁻4 எல்லாமே வந்துடும். ஸோ இதை விட பெருசாக இருக்கு தான் நம்ம அந்த ஆல்ஃபாவை அட்ஜாயின் பண்ணி Q ஆஃப் ஆல்ஃபா, ஒமேகா. ஸோ இதில் தான் எல்லா ரூட்டும் இருக்கும். ஆல்ஃபாவும் இருக்கு, ஆல்ஃபா ஒமேகா², எல்லாமே இருக்கு. இப்போ இதோட டிகிரி என்னன்னு பார்க்கணும். ஸோ இதோட டிகிரி என்னன்னா Q ஆஃப் ஒமேகா ஓவர் Q. அப்போ அந்த ஒமேகா எந்த இரிடியூசிபிள் பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்ணாக்கா we know that 1 + ஒமேகா + ஒமேகா² + ஒமேகா⁴ வரைக்கும் சம் பண்ணா 0 தெரியும். ஏன்னா இது ஃபிஃப்த் ரூட் ஆஃப் யூனிட்னா டிகிரி 4 வரைக்கும் சம் பண்ணா 0 தெரியும். அப்போ இரிடியூசிபிள் பாலினாமியல் இருக்கும். அப்போ இதனோட டிகிரி என்னவோ அதான் வந்து இதனுடைய டைமென்ஷன். Q ஆஃப் ஒமேகா ஓவர் Q இதோட டைமென்ஷன் வந்து 4. இப்போ இதோட டைமென்ஷன் என்னன்னு பார்க்கணும். அப்போ இங்க இந்த ஃபீல்டில் இல்லாத எலிமெண்ட் இங்க என்ன இருக்குன்னா ஆல்ஃபா இருக்கு. அப்போ ஆல்ஃபா எந்த இரிடியூசிபிள் பாலினாமியல் டிகிரி பாலினாமியல் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதனுடைய டிகிரி போடணும். ஸோ கிளியர்லி α⁻5 வந்து α⁻ -2 = 0 தெரியும். therefore ஆல்ஃபா சாட்டிஸ்ஃபை த பாலினாமியல் x⁻5 - 2. அப்போ அதோட டிகிரி வந்து 5. ஸோ அப்போ மொத்தம் இதோட டிகிரி டைமென்ஷன் என்னக்கா 4 × 5 20. இப்போ கால்வா குரூப் ஆஃப் இதை வேணா ஈன்னு வச்சுக்கோங்க பேரு. E is the splitting field of the given polynomial. Okay, now what is the Galois group of this? அதனுடைய கார்டினாலிட்டி என்ன? கால்வா குரூப் ஆஃப் த ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு E ஓவர் Q. இதோட கார்டினாலிட்டி என்னன்னாக்கா இங்க வந்து இந்த கொடுத்துக்கிற பாலினாமியல் செப்பரபிள் பாலினாமியல்ன்றதால this is equal to dimension of E ஓவர் Q. E ஓவர் Q தான் என்ன நம்மளுக்கு தெரியும் is 20. ஓகே, சப்போஸ் அந்த E ஓவர் Q ஆஃப் ஒமேகா வரைக்கும் கேட்டாங்கன்னாக்கா 5. So that is cardinality of, ஏன்னா இந்த கால்வா குரூப் ஆஃப் E ஓவர் Q ஆஃப் ஒமேகா is a normal subgroup of E of Q of alpha, omega over Q. Okay, so therefore is a Galois group of E over omega of Q of omega வரைக்கும் கேட்டாங்கன்னாக்கா that is cardinality of E over Q of omega. அப்போ இதோட டைமென்ஷன் என்ன நம்மளுக்கு தெரியுங்க 5. ஓகே, ஸோ அப்போ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கும். அப்போ சிம்பிளா குயிக்கா நம்ம எதாவது போடுறோம்னா எப்படி போடுறதுன்னா அதை நான் ஹிண்ட் சொல்றேன். இப்போ ஏதோ ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு ஓவர் Q ஆஃப் எக்ஸ்ல கொடுத்துட்டு அதனுடைய கால்வா குரூப்பினுடைய கார்டினாலிட்டி அப்படி கேட்டாங்கன்னாக்கா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து x⁻p மைனஸ் சம் இங்கே ஏதோ ஒரு பிரைம் நம்பர் வச்சுக்கோங்க. ஏன்னா அது இரெடியூசிபிளாக இருக்கணுன்றதுக்காக சப்போஸ் 2னே வச்சுங்களேன். திஸ் பிலாங்ஸ் டு Q ஆஃப் எக்ஸ். சப்போஸ் இந்த மாதிரி ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா வாட் இஸ் த கார்டினாலிட்டி ஆஃப் கால்வா குரூப் ஆஃப் இதனுடைய ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு, இந்த பாலினாமியலோட ஸ்பிளிட்டிங் ஃபீல்டு ஈன்னு வச்சுக்கிறோம் ஓவர் Q. இதோட இது வந்து திஸ் நதிங் பட் dimension of E over Q, where E is the splitting field of this polynomial. அப்போ என்னன்னாக்கா இந்த P into P minus 1. Okay, so this is the cardinality of the Galois group of E over F. Suppose இங்க 2க்கு பதிலா 1னே இருந்துனா, suppose G of x equal to
சப்போஸ் சம் பாலி ப்ரைம் எனக்கு வந்து ப்ரைமாக இருக்கும். ப்ரைமாக இருக்கணும் அவசியம் கிடையாது, பட் இஃப் யூ டேக் எனி நம்பர், ஸோ எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். ஸோ சப்போஸ் இஃப் யூ டேக் திஸ் பாலினாமியல், ஸோ இதோட ஸ்பிளிட்டிங் ஃபீல்டை ஈன்னு வச்சுக்குவோம், இல்லைன்னா கேன்னு வச்சுக்குவோம். இப்போ கே ஓவர் கியூ. ஓகே, ஸோ இதனுடைய கால்வா குரூப் என்னன்னாக்கா கார்டினாலிட்டி ஈக்குவல் டு பை ஆஃப் என், ஆயிலர் பை ஃபங்க்ஷன். ஸோ இங்கே எண்ணுக்கு பதிலாக பி இருக்குன்னா பை ஆஃப் பி இஸ் பி மைனஸ் ஒன், அதனால தான் இங்கே இருக்கு. அப்போ இந்த மாதிரி இந்த ரிசல்ட் நான் வச்சுங்க. இங்கே எந்த பிரைம் நம்பர் கொடுத்துருக்காங்களோ இங்கே ஒன்னா இருந்ததுன்னா டேரெக்டாக பை ஆஃப் பி இஸ் பி மைனஸ் ஒன் எழுதலாம். சப்போஸ் ஒன்றும் இல்லாமல் வேற ஏதோ ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னாக்கா பி இன்ட்டு பி மைனஸ் ஒன். நாங்கள் டெஃபினட்டாக இங்கே பிரைம் நம்பர் தான் மேக்ஸிமம் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால ஆன்சர் வந்து பி இன்ட்டு பி மைனஸ் ஒன். ஸோ இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னாக்கா பி வந்து 5. ஸோ 5 இன்ட்டு பி மைனஸ் ஒன் இஸ் 4 இஸ் 20. இங்கே தான் இப்போ நான் கால்வா குரூப்பினுடைய ஆன்சர் 20 வந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பி வந்து 3. ஸோ 3 இன்ட்டு பி மைனஸ் ஒன் இஸ் 2. 2 இன்ட்டு 3 இஸ் 6. அதான் கால்வா குரூப்பினுடைய ஆர்டர். ஸோ இப்படி தான் வந்து ஒரு பாலினாமியல் கொடுத்து ஓவர் கியூ ஆஃப் எக்ஸில் வந்து கார்டினாலிட்டி கேட்டாங்கன்னாக்கா அந்த பிரைம் இன்ட்டு பி மைனஸ் ஒன், ப்ரொவைடட் அந்த கான்ஸ்டன்ட் வந்து ஒன்றா இல்லாமல் இருக்கும். ஒன்றா இருந்தால் டேரெக்டாக பி மைனஸ் ஒன் மட்டும் போட்டால் போதும், இல்லைனா ஆயிலர் பை ஃபங்க்ஷன் பை ஆஃப் என் எடுத்தால் போதும். ஓகே, தேங்க்யூ.